ஹை கைஸ், வெல்கம் நம்ம வந்து மைன்கிராஃப்ட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ வரல, நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட புது வீடை பார்த்தீங்கன்னா கட்ட தான் போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய வுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சுருந்தேன். ஸோ இது வேறு வகையான வுட்டு இது. ஸோ நிறைய வுட்டெல்லாம் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீடு கட்டி முடிக்க போகிறோம். ஸோ நான் வந்து வீடோட இந்த அது பேர் என்னது ஃபவுண்டேஷன் ஏதோ சொல்லுவானுங்க, அதை நான் அப்படியே கொஞ்சம் கட்டி வச்சுருந்தோம் காமிக்கிறேன்தோ. நான் ஒரு இடத்துல கட்டி வச்சுருக்கேன். நமக்கு சாப்பாடு வேறு இருக்குது, சாப்பாடு எங்கேன்னு இருக்குது, நம்மள்ட்ட ஆப் இருக்குது, எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஸோ நான் அந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து சும்மா அந்த மாதிரி இவ்வளோ மட்டும் கட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ இது நம்ம வந்து கண்டினியூ தான் நம்ம ஃபவுண்டேஷனாக அது என்ன சொல்லுவாங்க எனக்கே மறந்துடுச்சு. இது மட்டும் கட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த ஆக்ஸ் எடுத்து மாடை போடலாம். போடு அப்பாடி காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆடு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கருப்பாடாக இருந்துச்சு. இப்போலாம் பாருங்கள் வெள்ளாடு வந்துருச்சு பாருங்களேன். அந்த சைட்லாம் ஃபுல்லாக நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக வந்து கருப்பாடாக இருந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள் வெள்ளாடாக இருக்குது. ஸோ வெள்ளாடு தான் நமக்கு நல்லது. ஸோ அதை வச்சு தான் நம்ம பெட்டு ஈஸியாக செய்யலாம். இல்லைனா கலராக கிடச்சா அவ்வளோதான், அது வேறு பெட்டு செய்கிறது கஷ்டப்படும். இது இங்கே இருக்குது, இத்தனை ஹார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஒரு ஹார்ஸ் எடுத்துக்கிட்டோம். நம்ம நமக்கு ஒரு ஹெல்த்தே இல்லையே. இதனால் சாம்பியெலாம் வந்து நம்ம கண்டிப்பாக செத்துருவோம். ஸோ அதனால் பார்த்துருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் இப்போ இது என்ன சாப்பாடு நம்ம சாப்பாடு எடுத்துக்கோங்க. சாப்பாடு எடுத்துட்டு நம்ம போன தடவை ஏதோ இதில் ஃபர்னேஸில் என்னமோ வச்ச மாதிரி ஞாபகம். ஏதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பேக்கட் பொட்டேட்டோ. இன்னும் 2 கோல் வச்சு விட்ருவோம். கோல் வச்சு எடுத்துருவான். நமக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடுலாம் கிடைக்கும். சாப்பாடு நமக்கு நல்லா கிடைக்கும். சென்மே நமக்கு நம்ம ஃபார்மிங்க்கு நான் வந்து இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபார்மிங் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். நம்ம இந்த பொட்டேட்டோ வச்சு ஸோ சீக்கிரம் ஓடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கட்டிச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீடை நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அப்படியே இந்த சைடு கண்ணாடிலாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா வந்து அது ஏதோ இது செய்வானுங்க, ஏதோ சுவர் கேனா அதை பற்றி செய்வானுங்க. அதை செஞ்சுட்டேன் நான். ஸோ அந்த வீடியோக்கெலாம் நான் திங்ஸ் எடுக்கிறதுக்கு வீடியோலாம் போட்டேன்னா அது ரொம்ப நேரம் வந்துடும். நான் போன தடவை நான் இடத்த ஷிஃப்ட் பண்ண பார்த்தப்பே ஷிஃப்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வரதுக்கே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுவே 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆயிரும். சான்ஸே இல்லை. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அதாச்சும் வந்து நான் ஆஃப்லைனில் விளாடும் போது நான் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து சீக்கிரம் வந்து நம்ம அதில் எடுத்து வைப்போம். ஸோ இதனால் க்ரீப்பர் யாரும் வந்துடாதீங்க. நான் இப்போ புது வீடு வேறு கட்டிகிட்டு இருக்கேன். அடுத்து வேறு பால் காய்ச்சலுக்கு வரேன்னு சொல்கிறேன். வீடுக்கு வந்து புது வீடுக்கு பால் காய்ச்சிட்டு இருப்பாள். உடனே வந்து வந்துட்டேன் சொல்லி வெடிச்சிருவானுங்க. அது வேறு பிரச்சனை ஆகணும். ஸோ பார்த்துருக்கணும். இந்த வுட்டே 10 மாகிஸ். இந்த வுட்டு 10 தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நிறையாவே வுட்டு வச்சுருக்கோம். ஸோ சீக்கிரம் கட்டும். இது கட்டுறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா கீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதெல்லாம் கட்டுறதுக்கு. சீக்கிரம் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். சீக்கிரம்டா தம்பி. ஸோ டே நம்ம இங்கே வச்சு விட்ருவோம் வுட்டு. அடுத்து வேறு எங்கே நீங்கள் கீழே வச்சு விட்ருவோம். சீக்கிரம் இங்கே வச்சு விட்ருவோம். வேறு எங்கே வந்து இங்கே வச்சு விட்ருவோம். அவ்வளோதான். இங்கே இருக்கு. இங்கே வச்சு விட்ருவோம். கரெக்டாக தான் வைக்கணும்ல. நம்ம கரெக்டாக வைக்கிற மாதிரி எனக்கு இல்லையே. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வச்சு விட்ருவோம். வேறு இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டே போவோம். தரை கட்டுறோம். வீடுக்கு வந்து மண்ணாக இருக்கல, கீழே தான் தரை கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாட்டிலே இந்த வீடை கட்டி முடிச்சிருமான்னு வேறு தெரில. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இது 2வது நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா வந்து கட்ட ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை முடிக்க போகிறோம். அடுத்து பேஸ்மெண்ட்லாம் கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணுவோம். பேஸ்மெண்ட் இப்போ கிடையாது. ஸோ அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ரெடி பண்ணுவோம் நம்ம. ஸோ அப்படியே ஃபுல்லாக கண்ணாடி வச்சு விட்ருவோமா? நல்லா இருக்காது. அந்தளவுக்கு இருக்குமா? நல்லா இருக்காது. ஃபுல்லாக கண்ணாடி வச்சு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம இங்கே மேலே வந்து விட்டு வச்சுருவோம். வேறு அந்த சைட்லேயும் கொஞ்சம் விட்டு வச்சுருவோம். ஸோ வேறு அந்த நடுவில் அப்படியே கண்ணாடி வச்சு விட்ருவோமா? அது வச்சு விட்லாம். கரெக்டாக இருக்க வச்சு விட்ருலாம் கண்ணாடியை. ஸோ இங்கே அப்படியே இருங்க. வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் தனியாக வைக்கணும்ல, அதை மறந்துட்டேன். இருங்க எந்த சைடு நம்ம வந்து கதை வச்சிடலான்னு பார்த்துருவோம். ஸோ எங்கே வச்சா நல்லா இங்கே வச்சுருவோம். கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஸ்டேர்ஸ் வச்சு இங்கே 2 கதை வைப்போம். ஸ்டேர்ஸ் வச்சுருவோம். நம்ம ஸ்டேர்ஸ் நம்ம அப்புறமா செஞ்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரம் நான் நோண்டுவோம் நம்ம. ஸோ அந்த எடுத்துருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இதான் நம்ம வீடு வாசலுக்கான இடம்.
ஸோ அடுத்து இதை நம்ம கவர் பண்ணிடுவோம். நம்ம இது கதவு போடுறதுக்கு பேசாமல் பராசக்தி படம் இருக்குல்ல, அது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸ்ரீலாவும் எஸ்கேவும் ஆடிருப்பாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா அந்த படத்தில் வந்து அதர்வாவும் ஸ்ரீலாவும் லவ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எஸ்கே மாறிட்டாங்க. ஸோ அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, போய் பாருங்கள். எனக்கு ஆனால் என்னன்னா வந்து எப்படி எஸ்கே ஆடினாங்கன்னு தெரில. ஸோ அவங்க இன்ஃபார்மே பண்ண இந்த மாதிரி சிவகார்த்திகேயனும் அதர்வம் ஐயோ சிவகார்த்திகேயன் அதர்வம் ஐயோ இப்படி பேசிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனும் ஸ்ரீலாவும் வந்து இருக்குது பேருங்கிறத அந்த படத்தில் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. டீசரில் என்ன போட்டிருக்குன்னா வந்து அதர்வாவும் ஸ்ரீலாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதான் நான் நினச்சேன், எப்படி இருக்குமோ தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ நான் கண்டிப்பாக என் கசினோட சேர்ந்து பராசக்தி படத்துக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஸோ சீக்கிரம் வந்து நான் வச்சுட்றா வச்சுவிட்டு கிளாஸ் பிளைன். ஸோ வச்சுவிட்டேங்க. ஸோ இப்போ வந்து என்னதுராது அடே என்னதுராது. ஓ கண்ணாடி தப்பாக வச்சிட்டோம். இது பார்த்தீங்களா, கண்ணாடி தப்பாக வச்சு தொடச்சிட்டோம். ஒரு கண்ணாடி வேஸ்ட்டாக போயிடுச்சு. கண்ணாடி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏதாவது ஒரு ஃப்ளோருக்கே இவ்வளோ வுட்டு தேவைப்படுது. நம்ம வுட்டு பத்தாது. கண்டிப்பாக மைண்ட் பண்ணி அடுத்து வுட்டெல்லாம் கொஞ்சம் இப்போ எடுத்தாகணும் நம்ம. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கே பத்தலை. நம்ம 3 மாடியில் வர வச்சுருக்கோம். 3 மாடி இருக்குது, அடுத்து மொட்டை மாடி வேறு இருக்குது. ஸோ கஷ்டம் கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ வுட்டில் கண்டிப்பாக முடிக்க சான்ஸே கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. நம்ம இந்த வுட்டை வச்சு கொஞ்சம் லைட்டாக வேலை இருக்காங்க. அந்த வேலை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடு எங்கடா இருக்குது? ஐயோ அதே மறந்துட்டேன். வீடு எங்கே கீஸ்? இந்த சைடு தான் போயாகணும். 900 என் வீடு இருக்குது கீஸ். 900 என் வீடு இருந்துச்சு. நான் பார்த்தேன், நல்லா தெரியும் உனக்கு. 900க்கு நம்ம போயாகணும். ஐயோ 900 எங்கடா இருக்குது? இல்லை ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்குது. குறைஞ்சிட்டே போகுது. நான் 800க்கே போகிறேங்க. 900 இப்படி தான் போயாகணும். அப்படியே போனோம்மா. இங்கடா இருக்குது வீடு. தான் இருக்குது வீடு அந்த இருக்குது. இங்கேருந்தே தெரியுது. 50ல் பார்த்தீங்கன்னா சரியாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த 50 இதில் பொசிஷனில். ஸோ இங்கே ஒரு குதிரை. இது நம்ம குதிரை ஆடாது. இல்லை நம்ம குதிரை உள்ளே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம லேடர் செய்ய போகிறோம். லேடர் செய்யறதுக்கு நம்ம வேறு வுட் எடுத்துப்போம். ஸோ இந்த வுட்டை நம்ம லேடர் செய்யறதுக்கு எடுத்துப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா லேடர் செய்ய போகிறோம். நம்ம லேடர் எப்படா செய்யணும் மறந்துட்டேன் நான். இருங்க, ஸ்டிக்ஸ் வச்சு செய்யணும் கீஸா. ஆமாங்க, ஸ்டிக் வச்சு செய்யணும். ஸ்டிக்கெலாம் வருது பார்த்தீங்களா. இனிமேல் தான் லேடர் செய்யலாம். ஸோ லேடர் செய்ய போகிறோம் இப்போ நம்ம. ஸோ லேடர் தானடா, லேடர் செய்யறதுக்கு ஸ்டிக் தானே தேவைப்படும். அடுத்து அது வேறு வந்து தம்பி லேடர் செய்யறதுக்கு அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட போகிறீங்க. அது வேறு எனக்கு வேறு பிரச்சனையாயிடும். ஸோ இப்படி தானே லேடர் செய்யணும். இருங்க பார்ப்போம். இப்படி தான் இங்கே லேடர் செய்யணும். ஸோ இது இங்கே வச்சு விட்ருவோம். லேடர் அது இங்கே வச்சு விட்ருவோம். ஸோ இதுக்கு மேலே இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எவனா அது போய் நீ வேணா வெளியே விட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்க ஈஸ் பாருங்களா. இன்னும் வெளியில் ஓட தப்பிச்சு போட ட்ரை பண்ணுறான். தப்பிச்சிருவானோ சான்ஸ் இல்லை. ஆனால் கட்டி போடணும். அது ஒரு இடத்துல ஒரு ஹார்ஸ் ஃபார்மிங் சொல்லி தனியாக ஒரு இடத்துல போடணும். இதை நம்ம போடாமல் இன்னும் வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா தப்பு தான். நான் ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன். இதுனா அவனாலும் பசிக்குதுன்னா பெருசாக அப்படின்னா வேலை பார்க்குறேன். பசிச்சிருது கீஸ். அவனா ஒருத்தாலும் சோறு அதுக்குள்ளே பசிச்சிருது பாருங்களேன். இதெல்லாம் பண்ணி வருது பாருங்கள். நம்ம பண்ணி ஃபார்மும் கண்டிப்பாக பண்ணுறோங்க கீஸ். அப்போ தான் நமக்கு சோத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வந்து நல்லா அதாச்சும் என்ன சொல்ல, நமக்கு வந்து சோத்துக்கு வந்து பஞ்சம் இருக்காது. ஸோ அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போவோம். கிராஃப்டிங் டேபிள் கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். அவன் எடுத்துகிட்டு வந்திருந்தா வந்து நம்ம இங்கே வச்சு கிராஃப்ட் பண்ணி முடிச்சிருக்கலாம். பிரச்சனை நாங்கள் மரம் இருக்கலாம், அதை வெட்டி அதை இந்த வுட்டை போய் போடுறோமே, அந்த மரத்தை வெட்டி அதே கிராஃப்டிங் டேபிள் இன்னொன்று செஞ்சுருவோம். நான் கிராஃப்டிங் டேபிள் செய்கிறதுக்கு அவ்வளோலாம் திங்ஸ் இது தேவைப்படாது. ஸோ பார்த்து போயாகணும். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் போயிடுவோமாகி. ஸோ வெட்டிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேர்ஸ் மாதிரி வச்சுருவோம். மாடிக்கலாம் போகிறதுக்கு ஸ்டார்ஸ் வச்சிடலாம் எனக்கு தோணுது. ஆனால் ஸ்டார்ஸ் வச்சு அந்தளவுக்கு இருக்காதுல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் மாடர்ன் ஹவுஸ் தான் செய்வாங்க. நம்ம வந்து மாடர்ன் ஹவுஸ்லாம் செய்ய போகிறது இல்லை. மாடர்ன் ஹவுஸ் செய்யணும்னா நிறையா திங்ஸ்லாம் தேவைப்படும். அது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப நேரமாயிரும். ஸோ மாடர்ன் ஹவுஸ்லாம் செய்ய போகிறோம். நார்மலாக ஒரு ஹவுஸ் தான் நார்மல் ஹவுஸ் தான் செய்ய போகிறோம். மாடர்ன் ஹவுஸ்லாம் செய்யலாமா சொல்லுங்கள், அதை நான் செய்வேன். ஆனால் செய்கிறதுக்கு கஷ்டம். ஏன்னா க்ரீப்பர்லாம் வந்தாங்கன்னா அது வர பிரச்சனையாயிரும், வெடிச்சிருவானுங்க. அதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து என்னென்னமோ பொருள் அந்த வித்தியாசமான வாய்க்கு வராத பொருள்லாம் தேவைப்படும். ஸோ அதான் இங்கே பார்க்குறேன். ஸோ செய்யலாம். நீங்கள் செய்யலாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் செய்வேன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து வுட்டு கீழே விழுந்துருச்சோ இருங்க பார்ப்போம். இல்லை கீழே விழலை, நம்ம எடுத்துகிட்டு வந்த வுட்டை. ஸோ இன்னும் அது இப்படி இருக்குது எப்படா இந்த இப்படி பேர்லாம் ஈஸிந்தோ. இல்லை நம்ம வந்து இப்போ இங்கே கீழே போட ஆரம்பிச்சிருந்தோம். நம்ம இங்கே மேலே நடக்கிறதுக்கு வந்து இது வுட்டு போட ஆரம்பிச்சிடுவோம். அப்பா வுட்டு 10வது போல் இருக்கேண்ணா. நல்லா 10ன்னு சொல்லி ரொம்ப நேரம் நான் மரத்தெல்லாம் நோண்டி பாருங்கள் இவ்வளோ இருக்குது. ஆனால் பாருங்கள் இதுவே பத்த மாட்டி கீஸ். 4 ஸ்டாக் வச்சுருந்தேன் கீஸ். 4 ஸ்டாக்கில் 3 ஸ்டாக்கு அடுத்து 48 வுட்டு ஒன்று வச்சுருந்தேன்.
ஐயோ என்னடா இருட்டாக போகுது. என்னடா அதுக்குள்ளே இருட்டாது. இப்போலாம் இருட்டானா எடுத்து நான் எப்படா வேலை பார்ப்பேன். ஸோ அதுக்குள்ளே இருட்டாது கீஸ். இப்போ ஸோ சீக்கிரம் நம்ம இதெல்லாம் வச்சுட்டு நம்ம தூங்க போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இந்த இப்போ முடிச்சிடும் கீஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரை. இந்த அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஈஸ். மேலே ரூஃப் வச்சாச்சு அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரை முடிஞ்சிருச்சு. உண்மையாக சொல்லணும். இல்லை இன்னும் இந்த இங்கே கதவு முட்டை வைக்க வேண்டியது இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ நம்ம வீட்டுக்கு போய் நம்ம தூங்குவோம். நம்ம ஸோ காலையில் எழுந்தோடனே பார்த்துருக்கணும். ஜாம்பிஸ்லாம் வந்துடுவாங்க. நம்ம வீடு கட்டும் போது வந்துட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை ஆயிரும். ஸோ பார்த்துப்போம். இதாக இருக்குது இப்படா இருக்குது கதவு. இருற கண்ட இடத்துல போடாதடா. ஸோ நம்ம வேறு நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து சீடு கிடச்சிருக்கு. இந்த சீடு வச்சு நம்ம என்ன பண்ணோம், வீட்டு செய்ய முடியும். வீட்டு இருந்தால் ப்ரெட்டு செய்யலாம். நம்மளால் ப்ரெட்டு செய்ய முடியும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம தூங்குவோம். நம்ம தூங்கடா. ஸோ சீக்கிரம் தூங்குடா. அப்பா என்ஜிஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி எழுச்சிட்டோம். ஜாம்பிலாம் இருப்பானுங்களே பார்த்துருக்கணும். க்ரீப்பரு இப்போ இப்போ தயவு செஞ்சு வராதிங்கடா. ஜாம்பியில் ட்ரேடர் வந்துட்டாங்க பார்த்தீங்களா. ட்ரேடர் இருக்கான். இவன் என்னென்ன தரான்னு பார்ப்போம். நமக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுவோம். என்னை கொண்டுருவோம் நம்ம. ஸோ இருறா. ஐயோ எச்ச துப்பி கீஸ். இவனுக்குலாம் யாருன்னா எச்ச துப்பி இன்னும் துப்புனாங்கன்னா நம்ம செத்து போயிடுவோம். ஸோ அதனால் பார்த்துருக்கணும். ஐயோ படி எலும்பு கிடச்சிருச்சு. ட்ரேடர் ஓடாதரா அங்கிட்டு. இருறா ஒரு செகண்டு. ஐயோ இவன் ஏன் கீஸ் இப்படி போயிட்டே இருக்கானா. ஐயோ இந்த எச்ச துப்பி வேறு நம்ம துப்பிச்சா தான் நமக்கு இப்போ நம்மளை துப்புது. இப்போ நம்மளை பார்த்து துப்புது. இருறா அவங்க பாஸோட ட்ரேட் பண்ண வந்திருக்கேன். ஐயோ ஏடா இப்படி துப்புறீங்க. என்ன இப்படி துப்புனீங்கன்னா அடுத்த எப்போ அவங்க பாஸோட ட்ரேட் பண்ணுவேன். ஐயோ மறுபடியும் அடிச்சிட்டோம் கீஸ். நம்மளை துப்புது பார்த்தீங்களா. இப்போ நமக்கு ஹெல்த்து குறையில துப்புது கீஸ். ஸோ அப்படியே இருங்கடா ஒரு செகண்டு. வேறு பாருங்கள், ஒரு பால் பக்கெட் தந்தால் நமக்கு வந்து 2 எமரல்டு தருவாங்கள இருக்குது. ஸோ வேறு என்ன வச்சுருக்கேன், எமரல்டு அடுத்து இது ஒன்று தான் இங்கே நல்ல ஆஃபராக இருக்குது. பால் பக்கெட்னா அது வந்து நம்ம அயனை வச்சு வந்து பால் பக்கெட் செஞ்சு அடுத்து மாடு இருக்குல்ல அதுட்டு வந்து பால் கரைக்கலாம். அதுக்கு அந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்கணும். அதுக்கு தான் ஃபார்ம் செய்யணும். மாடு ஃபார்ம் செஞ்சாகணும் நம்ம. சரி பார்த்திங்கன்னா சீக்கிரம் போய் இப்போ நம்ம போய் என்ன பண்ணணும், மறந்தே போயிட்டேன். பார்த்திங்கன்னா வீடு கட்டி ஆகணும். நம்ம இப்போ ஒரு லேட்ரு செஞ்சுருவோம். நம்ம லேட்ரு செய்ய போகிறோம் நம்ம. ஸோ லேட்ரு செஞ்சுருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கெல்லாம் செஞ்சுட்டோமா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எங்களை என்னடா ஸ்டிக்கெல்லாம் காணும். எங்கடா இருக்குது அந்த அருகே ஸ்டிக்கெலாம். ஸோ இது இங்கே வச்சு ஒன்றா வைப்போம். அவ்வளோதான் இங்கே முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாத்தையும் இங்கே 9 வருது பாருங்கள். 9 லேடர்ஸே வருது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி அன்லக்கி நம்பராகவே வருது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சீக்கிரமோ நிஜமாக 9ங்கிறது வந்து ஒரு பேட் வேர்டுன்னு சொல்ல முடியாது. பேட் வேர்ட்ஸ் ரெஃபர் பண்ணி சொல்ல முடியாது. அது ஒரு அன்லக்கி நம்பர் சொல்லுவாங்க. ஒரு சில ஹோட்டல் ரூம்ஸ்லேயே பாருங்கள், எல்லா ரூம் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 9 மட்டும் ஒன்று இருக்கவே இருக்காது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அது அன்லக்கி நம்பர் நம்ம சொல்லுவாங்க. அது கஸ்டமர்ஸ் கொஞ்சம் லைட்டாக நல்லா இருக்காதுல்ல அது. ஸோ இப்போ லேட்ரு ஒன்றுனா ஸ்டே போவோம். இருறா அரே பாய். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம ஒன்றுனா வைப்போம் நம்ம. ஸோ இப்போ வந்து சீக்கிரம் இருறா இந்த இப்போ இங்கே வச்சு விட்ருவோம். இப்போ வந்து இங்கே கொஞ்சம் வச்சு விட்ருவோம். இருங்கடா என்னடா அது. இந்த இதை இங்கே வச்சுட்டு இவன் நல்லா ஒரு தண்ணி இருக்கிற ஏரியாவாக பார்த்துருக்கோம். நல்லா ஜாலியாக ஜன்னலில் பார்த்து ரசிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை, ஜாம்பிஸ் வந்தாங்கன்னா அவ்வளோதான். இது பகல் தான் நாங்கள் தான் தவண்டிட்டு இருப்பானுங்க. ஸோ அங்கே தான் வந்து தண்ணியில் தான் இருப்பானுங்க. இன்னும் லேடர் இங்கே இருக்குது தம்பி. தட்ஸ் மை லேடர். கூட அது போச்சு லேடரு. இட்ஸ் மை லேடர் மேன். கூட லேடரு. லேடர் எங்கடா தம்பி. லேடர் எங்கே விடுங்க கொடுத்துருங்க. லேடர் காணும். சரி விடுங்க. ஒரு லேடர் தானே விடுங்க. லேடருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்க போவோம் நம்ம. ஸோ சீக்கிரம். ஸோ 10வது பாருங்க காலியாக போகுது. நம்ம இப்போ வச்சுருக்கிற வுட்டு பார்த்திங்கன்னா காலியாக போகுது. ஸோ இப்போ கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ இந்தோ இங்கே கிளாஸ் வச்சிட்டோம். வேறு எங்கேயும் கிளாஸ் வச்சு விட்ருவோம். என்னடா அது இப்படி வருது சைடில் இது வுட் வைக்க முட்டா போதுமே, இவ்வளோ கேவலமாக வருது பாருங்களா. ஸோ அவ்வளோதான். ஐயோ தப்பாக வச்சு விட்டாங்க. ஐயோ அவங்க மேலே பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை. ஸோ நான் வேறு அவசரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு 2 வுட்டு வேறு தேவையெல்லாம் வச்சு விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 கண்ணாடி உடச்சி விடணும், வர வழி இல்லை.
ஸோ உடச்சி விட்றா கண்ணாடி உடச்சி விட்றா கண்ணாடி நம்ம எடுக்க முடியாது. ஒரு இடத்துல கண்ணாடி ப்ளேஸ் பண்ணால் அது ப்ளேஸ் பண்ணது தான், அடுத்தது திருப்பி நம்மளால் எடுக்கவே முடியாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது கண்ணாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து உடைக்க தான் முடியும், உடைக்க தான் முடியும், வேறு வழி கிடையாது. ஸோ இப்போ ஐயோ ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற, கண்ணாடி வேறு வேஸ்ட் பண்ணுறாங்க. கண்ணாடி நான் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிகாஸ் இந்த கண்ணாடி வேணும்னா சுகர் கேன் வேணும். சுகர் கேன் நான் ரொம்ப வில்லேஜாக தேடி போயிட்டு இருந்தேன். ஐயோ ஏன்டா நீங்கள் இந்த கொள்ளாரி வீடு கட்ட முடியாது, ஒழுங்கும் கட்ட மாட்டேங்க பாருங்களேன். ஸோ அடுத்து நம்ம இந்த ஃப்ளோர் மட்டும் இல்லை, அடுத்து நான் 3rd ஃப்ளோர் வேறு கட்டி ஆகணும். இப்போ தான் ஃபஸ்ட் ஃப்ளோரே வச்சு 2nd ஃப்ளோரே முடிக்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம அடுத்து இந்த ஃப்ளோர் வேறு அடுத்த ஃப்ளோர் வேறு கட்டி ஆகணும். ஸோ இந்த லேட்ரு கிடச்சிருச்சு. இன்னொரு லேட்ரு நம்ம உடச்சோம் பார்த்தீங்களா, அப்போ அது கிடச்சிருச்சு. ஸோ ஆனால் இப்போ நம்மள்ட்ட வுட்டு காலியாக போகுது, அதான் பிரச்சனையே. ஸோ நம்ம ஒன்றா வைப்போம், இங்கே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வைப்போம். இங்கே வச்சு விடும், இங்கே வச்சா தான் நமக்கு பார்த்திங்கன்னா நல்லது. ஸோ தரையில் வைப்போம், நம்ம தரையில் வச்சா தான் பார்த்திங்கன்னா நம்மளால் நடக்க முடியும். ஸோ நம்ம தரையில் வச்சுருவோம் நம்ம இப்போ வரது எல்லாத்தையும். என்னடா பண்ணுற தரையில் அது வெயிரா, இங்கே லேட்ரு இருக்கனால வைக்க மாட்டேங்க. ஸோ இப்போ இதை நோண்டுவோம். அப்போடி ஒரே போல விழுந்துட்டோம் கீஸ் பாருங்களேன். ஸோ வேறு நோண்டணுமா, அது வேறு எடுக்கணும் கீஸ். தப்பாக ஒன்று தப்பாக போட்டுருக்குறங்க, இல்லை கரெக்டாக தான் போட்டிருக்காங்க ஒன்று. அடுத்து நம்ம மேலே ஏறி வரதுக்கு இல்லை வசதியெல்லாம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது என்னது அது இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மறுபடியும் மரம் மைனிங் போக போகிறோம். அந்த சைடு போனால் தான் நிறைய மரம்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஃபிஷ்ஷெல்லாம் அடித்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கொண்டு நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த ஃபிஷ் கறியெல்லாம் எடுக்கலாம். நம்ம அடிக்கணும், ஆனால் அடிக்கிறது கஷ்டம். பிகாஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இப்போவங்கெல்லாம் பார்க்குற அடிக்கிறதுனால ஈஸியாக இருக்கும், ஆனால் சத்தியமாக அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்பா செத்துருச்சு, மீன் கிடச்சிருச்சு நமக்கு. ஆனால் இப்போ நமக்கு ஒரு ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு. இந்த சைடு தான் இங்கே க்ரீப்பரு இவனுங்களாம் இருப்பானுங்க, அந்த ஜாம்பிஸு க்ரீப்பர் எல்லாம் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அது மராடினா எப்படி இருக்குன்னா வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து இதுன்னு அது புதுசாக ஏதோ கிடச்சிருக்கு. லீஃப் ஃப்ளிட்டரா, இது புதுசாக ஏதோ அப்டேட்டில் கொண்டு வந்துருக்காங்க பாருக்கு. ஸோ சீக்கிரம் நம்ம இதெல்லாம் நோண்டுவோம். ஸோ மைன்கிராஃப்ட் ஒரு செம்ம கேம் கேஸ், இதெல்லாம் சூப்பரான கேம். சீக்கிரம் நோண்டு. இந்த மரத்தை நான் எதுக்கு நோண்டுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஆக்ஸ் செய்யணும்னா வந்து அதுக்கு நம்ம மரத்தை தேவையில்ல. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கல் தேவையில்ல, கல் வேறு இல்லை நம்மள்கிட்ட. சரி என்ன பண்ணுறது, கல் கூட இல்லாமல் வந்துட்டோம். ஸோ கல் தானே பார்த்துக்கும். என்னடா அது நம்ம ஒரு ட்ரீ ஹவுஸும் கண்டிப்பாக ஒரு நாள் செய்வோம். அது ட்ரீ ஹவுஸ்க்கு மெயினான மெட்டீரியல் இதாங்க லீஃப் லிட்டர். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம போய் இது செய்வோம் கீஸ், ஓக் பிளாங்க்ஸ் இதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அடுத்து வேறு என்ன தராது ஸ்டிக்கு செஞ்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கு செஞ்சிட்டோம். ஆனால் என்னன்னு தெரில, ஆனால் ஒன்றும் காமிக்க மாட்டேங்கி. இன்னும் தராது ஒன்றும் காமிக்க மாட்டேங்கி. விட்டெல்லாம் கரெக்டாக தானே வச்சுக்கோ. ஐயோ ட்ரா பண்ணிகிட்டு இருக்க, சரி எரிச்சலாக வருது கீஸ், எனக்கு காமிக்க மாட்டேங்கிறானுங்க இது. ஸோ நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது, ஸ்டிக் இருக்குது. அட போங்கடாங்கிட்டு எனக்கு எரிச்சலாக வருது. ஸோ அவ்வளோதான் கீஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஐயோ இவன் வேறு ஒரு தண்ணீர் சாம்பி. அவன் பேர் தண்ணீர் சாம்பின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளேயே சுற்றுவான் இவன். ஸோ வெளியே வந்தானா ஆனால் எரியா இருக்கும், ஆனால் தண்ணிக்குள்ளேயே தான் தலைவன் சுற்றுவான். இவன் வேறு நம்மளை டார்ச்சர் பண்ணுவான் ஈஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இது பிக்காக்ஸ் எடுத்துவோம். பிக்காக்ஸ் தான்டா வெறித்தனம். இந்த பிக்காக்ஸ் வச்சு நோண்டா ஈஸ் வெறித்தனமாக இருக்கும். போட்டு கோல்லாம் கிடச்சிருக்குங்க மேலே பார்த்துப்போம். இதுக்கு இருட்டாயிடுச்சுலாம் திடீர்னு நம்ம நோண்டிட்டு இருக்கும்போது இருட்டாயிடுச்சுன்னா அடுத்து நைட்லாம் நல்லா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து சீக்கிரம்லாம் நோண்டிட்டு மேலே டக்குன்னு கிளம்பிடுவோம். நம்ம சீக்கிரம்லாம் நோண்டுறா. ஸோ எத்தனை கோல் பார்த்தீங்களா, இந்த கோல்லாம் முக்கியம் தான் நமக்கு. ஆனால் நம்ம பழைய பேஸில் ஒரு கோல் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பழைய பேஸில் கோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கே வச்சுருப்போம். அவ்வளோ கோல் வச்சுருப்போம் ஈஸாங்க. நம்ம கோல் நிறையா வச்சுருப்போம் பழைய பேஸில். ஸோ அந்த பழைய பேஸ் தான் இப்போ என்னாச்சுன்னே தெரில. ஸோ சீக்கிரம் ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ நம்ம வந்து ஸ்டோன் அட்லீஸ்ட் 3 தேவைப்பட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம் நம்ம. இது புதுசாக இருக்குது, புதுசாக தான் காமிக்கிறானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேர்ட்டை வச்சுக்கிட்டே மேலே போயிடுவோம். ஸோ மேலே போயிடுவோம் கீஸ், அப்படியே பேர்ட்டு அப்படியே வச்சு மேலே போயிடும். அவ்வளோதான் கீஸ், மேலே வந்துட்டோம். அவ்வளோதான் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இது செய்யணும், அதாச்சும் வந்து கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். ஸோ சீக்கிரமே கிராஃப்டிங் டேபிள் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சோம்னா இந்த கிராஃப்டிங் டேபிள் இந்த சைட் இங்கே போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஏதோ ஆக்ஸ் எடுத்துருவோம் கீஸ். அவ்வளோதான்டா இப்போ ஆக்ஸ் எடுத்துருவோம் கீஸ். இப்போ தாண்டா நம்ம இது அது என்னது ஆட்டமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த மரத்தெல்லாம் நான் நோண்ட போகிறேன் கீஸ்.
இது வேறு நோண்டுறதுக்கு எரிச்சலாக வரும் ஈஸ் நான் நோண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஊர் பிளட்டு 10,000 ஆறாவை கொண்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நான் இவ்வளோ விட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ண தெரியுமாங்க. டீப்பாக உள்ள ஃபாரஸ்ட்குள்ளே போய் நான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். ஸோ இங்கே இந்த H2P வச்சுட்டு இந்த ட்ரேடர் இருக்கான். நான் இவனை அடித்தாலே இந்த H2Pலாம் நான் துப்பாக இருப்பாங்க அடிக்கணும்னா. ஐயோ H2P ஐயோ துப்புறானுங்க ஈஸி பாரு. ஐயோ ஏன்னா இப்படி துப்புறீங்க அடப்பா ஏண்டா துப்புறதுலாம் அளவு இருக்குடா. ஐயோ ஐயோ விட்டா கொண்டு வாங்கி இவ்வளோ இருக்கு ஓடிடுவோம் நம்ம தேவலாம் பிரச்சனைலாம் பண்ண வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது அவ்வளோ மைண்ட் பண்ணிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தூங்க போனோம் நம்ம. வேறு பெட் இஸ் டூ ஃபார் அவே கேம் நாடா இப்படியும் பார்த்தீங்கன்னா லாஜிக்லாம் இவ்வளோ லாஜிக் கொண்டு வந்துட்டாங்க ஈஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஈஸ். ஸோ எப்படியோ யோசிச்சிட்டோம் ஈஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்க ஒன்று சாப்பிடுவோம். ஐயோ ஏ நாய எப்போ ஜஸ்ட்டு மிஸ் 6 ஆட்டில் தப்பிச்சிட்டோம் ஈஸ். இவனை ரைட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தனா அதை பக்காக எங்கிட்ட போய் பாருங்களேன். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேன். ஸோ ஃபர்னஸ் எடுத்து ஸோ இன்னும் 2 போட்டு இப்போ எடுத்துருவோம். ஸோ ஆடி இன்னும் கொஞ்சம் பொட்டேட்டோலாம் இருக்கலாம் எடுத்துருவோம் ஈஸ் நம்ம. ஓ என்னடா பண்ணுறா என்னடா அது ஒன்றா எடுத்துருவோம் ஈஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து போகிறோம் ஈஸ் நம்ம. ஸோ ஒரு மினிட்டு எவனா எச்ச துப்புன மாதிரியே எனக்கு ஃபீலிங் ஆகுது. அந்த H2P நான் இல்லை இப்போயோட துப்புறீங்க. உங்களை நீ கொல்லாம விட மாட்டேன்னா வாங்குற நானும் வாரம் அப்படின்ட்டு இருக்கீங்க. உனக்கு என்ன நான் உனக்கு என்ன இப்போ உனக்கு என்ன இப்போ அதனால தூக்கூடா இருந்தோ. இப்போ நம்ம ஹார்ஸ் தூக்கிட்டு போகிறதுக்கான தனியாக ஒன்று இருக்கும். அதையும் நம்ம எடுத்துட்டோம். உனக்கு என்ன ஒன்று அடிச்சா அதை அடிப்போம் சாப்பிடா அவ்வளோதான். ஸ்பைட்ரு பாருங்களேன் ஸ்பைட்ரு பார்த்தோன்னா அண்ணனுக்குலாம் பயமே வராது. அவ்வளோ ப்ரோ பிளேயர் ஆகிட்டு நான்லாம். அப்பா நம்மளால் இவ்வளோ இது செய்ய முடியுது பார்த்தீங்களா. செய்யடா அதை செஞ்சுட்டு வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறா என்னடா பண்ணுற ஈரா ஒன்றா செஞ்சு. ஸோ ஒரு ஸ்டாக் செஞ்சுட்டோம் ஈஸ் நம்ம. ஒரு ஸ்டாக் செஞ்சுட்டோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரம் நம்ம போய் வைப்போம் நம்ம. எங்கடா இருக்குது என்ட்ரன்ஸ் இங்கே வச்சுருக்கோம் ஈஸ். என்ட்ரன்ஸ் நல்லாவா ஈஸ் இருக்குது எனக்கு அப்படிலாம் தெரில. எனக்கு அவ்வளோ சூப்பராகலாம் இருக்குல்ல என்னன்னு சொல்ல மாட்டேன் நான். ஸோ இப்போ நம்ம ஒன்றா கீழே வச்சு கட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. அடுத்து மொட்டை மாடி வர கட்டி ஆகணும் அதான் ஈஸ் பிரச்சனை. ஸோ இப்போ இந்தோ இங்கே வச்சுருவோம். ஸோ சீக்கிரம் வச்சுக்கணும் ஈஸ். ஐயோ ஈஸ் வீடு கட்டுறது எரிச்சலாக வரும் ஈஸ். எனக்கு சத்தியமாக வீடு கட்டுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நம்மளே கொஞ்சமாக கட்டி ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து இதை நம்ம கட்டி நம்ம கீழே விழுந்து தாங்கீஸ் எனக்கு எரிச்சலாக வரும். எனக்கு அந்தளவு வீடு கட்டுறது மைன்கிராஃப்டில் வந்து பிடிக்காது எனக்கு. ஸோ ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகிறது நல்லாயிருக்கும். ஆனால் சத்தியமாக எனக்கு இந்த வீடு கட்டுறது கான்செப்டே எனக்கு பிடிக்காது கீஸ் மைன்கிராஃப்டில். நம்ம தான் வீடு கட்டியான ஒரு வழி இல்லை. இவனுங்களாம் ஒரு வீடு கொடுத்தாவாச்சும் பரவாயில்ல. நான் கீட்டு ஏதாச்சும் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி இந்த சீட் போட்டால் வந்து நம்மளால் இந்த வீடு வந்துடும் அந்த மாதிரி வச்சுருக்கலாம். இந்த வீடு கட்டுறது சுத்தமாக பிடிக்காது கீஸ். நம்மள ஒரு வீடு டிசைன் பண்ண நம்மளே ஒரு வீடு டிசைன் பண்ணி ஏதாச்சும் டிசைன் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து அதை அதை அப்படியே இதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நான் பண்ணுறது நம்ம வந்து நம்மளே வீடு கட்டிக்கணும் அவ்வளோதான். வேறு வழி இல்லை. ஸோ கட்டுவோம். ஸோ அவ்வளோதான் கீஸ். ஸோ இங்கே ஒரு இது போட்டோம் அவ்வளோதான் கீஸ். இப்போ தரையில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வருவோம் நம்ம. அப்பா இனி இவ்வளோ நேரம் கட்ட வேண்டியதாக இருக்கு கீஸ். ஸோ இதான் கீஸ் எரிச்சலாக வரும் பாருங்க. எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு எரிச்சல் வரல. இப்போ தான் கீஸ் லைட்டாக எரிச்சல் வந்துருச்சு எனக்கு. ஸோ மைனிங்கு அதான் கீஸ் பிடிக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட லக்கேஜ்லாம் அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும் கீஸ். ஸோ இங்கே வை இப்படியே வச்சுட்டே வா பார்த்து வச்சுட்டு வா அவ்வளோதான் வச்சு முடிக்க போகிறோம். அதான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது காலி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம 2 செஞ்சு கவர் பண்ணு அவ்வளோதான் ஈஸ். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் செய்வோம். இன்னும் காலி ஆகிடுச்சு. இன்னும் நல்லா செய்கிறா. இப்போ பார்த்திங்கன்னா இதை மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வருவோம். ஊர் மினிட்டு 10,000 ஆறாவை கொண்டு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து மண்ணண்ணா வந்தண்ணா ஊரலற கண்ணண்ணா தொட்டண்ணா ஊரலற என்னென்னு சொல்ல என்ன மெல்ல யாரும் இல்லை ராஜா தீராவணா ராவன்
நான் சொன்னேன் நமக்குலாம் அந்த பாட்டு செட் ஆகுமா, நமக்குலாம் இது ஆளே கிடையாது, நமக்கு நம்மலாம் வந்து சிங்கிள் தான். ஸோ பார்த்திங்கன்னா நமக்குலாம் அந்த பாட்டு அந்தளவுக்கு செட் ஆகாது. உண்மையாக சொல்லலாம் நமக்குலாம் என்ன பாட்டுனா, பூமி என்ன சுற்றுதே பூவனெஞ்சு கத்துதே ஏன் முன்னாடி சுற்றுற கையை கட்டி நிற்கிதே டேமேஜான பீஸு நான் ஜொக்கரிப்போ ஹீரோவாங்க. எனக்குலாம் அந்த பாட்டு தான் செட் ஆகும். பிகாஸ் எனக்கு அந்த பாட்டு தான் கீஸ் பிடிச்சிருக்கு. எனக்குலாம் ஊர் முள்ளிட்டு எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் எனக்கு நமக்கு அந்த பாட்டு செட் ஆகாது. ஒரு கரெக்டாக நமக்கு செட் ஆகிற மாதிரி பாட்டுனா பூமி எனக்கு சுற்றுதே தான். ஸோ சீக்கிரம்லாம் வெயிடா எதிர் நீச்சலடி என்று ஏற்றுக்கோடி அடவாடி அடவாடி. ஸோ பார்த்திங்கன்னா வந்து என்னடா இருக்குது இது கிராஃப்டிங் டேபிள். இது நம்ம வீட்டுக்குள்ளேயே எப்படினாலும் ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சு தானே ஆகணும். நம்மளோட இதோட புதுசாக விட்டெல்லாம் வச்சுருக்கோம். ஏன்னா கீழே இறங்குற இடமே காணும். நானும் பார்க்குறேன் கீழே இறங்குற இடமே காணும். அடைச்சி வச்சுட்டான் பாருங்களேன், பைத்தியக்காரன் பாருங்களேன். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே எப்படினாலும் ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சு தான் ஆகணும். நம்ம கீழே வைக்க வேணாம். ஸோ நம்ம மேலே வச்சுருவோம். ஸோ இங்கே தான் நம்ம கிராஃப்டிங் டேபிள் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், எனக்கே மறந்துடுச்சே எடா பண்ணோம். லேட்ரு செய்யணும் கீஸ் நம்ம இப்போ. ஸோ லேட்ரு செய்யணும்னா அது நம்ம விட்டு தேவை. விட்டு பண்ணால் நம்ம இது இப்படி வச்சாகணும். இப்படி வச்சு அடுத்து நம்ம இதை இங்கே வச்சு அடுத்து இது இங்கே போட்டு அடுத்து ஐயோ பட்டன் செஞ்சுட்டு கீஸ் தெரியும். பட்டன்லாம் செய்யக்கூடாது. பட்டன் நமக்கு தேவையில்லாத கீஸ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டிக்கு செய்யணும். நம்ம ஸ்டிக்கு செய்யலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம லேட்ரு செய்யணும். ஐயோ இது வேறு. ஸோ நம்ம வந்து இதை இங்கே வச்சுட்டு இதை எப்படி இங்கே வச்சுட்டு இது நம்ம இங்கே வச்சுட்டு இது நம்ம இங்கே வச்சுட்டு இது நம்ம இங்கே வச்சுட்டு அவ்வளோதான் கீஸ். ஸோ பார்த்திங்கன்னா ஒன்று லேடராக எடுக்கணும். இதுக்கு மேலே வைக்க முடியும். இதுக்கு மேலே ஒரு லேட்ரு மட்டும் செய்யலாம் கீஸ். ஒரு லேட்ரு மட்டும்தான் செய்யலாம். ஸோ வந்து ஒரு லேட்ரு செஞ்சுட்டோம், அவ்வளோதான் கீஸ். இப்போ நம்ம லேட்ரு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 21 லேட்ரு இருக்குது. இவ்வளோ லேட்ருலாம் தேவையே இல்லை தெரியும். இத்தனை லேட்ரு செஞ்சுட்டேன் கீஸ். நான் வேறு இவ்வளோ லேட்ரு தேவையே இல்லை. ஆனால் இது அப்புறமா யூஸ்க்கு அப்புறமா வச்சுக்கலாம். எனக்கு ஸ்க்ரீப்பர் வச்சுச்சுன்னா இது தேவைப்படும்ல. ஸோ அதான் கீஸ். இப்போ வந்து இதெல்லாம் இங்கெல்லாம் ஏன்டா வைக்கிற, இங்கே போய் வச்சு தொலைச்சிருக்கான் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம இல்லை ஃபுல்லாக வச்சு கடைசியில் ஒன்று வைக்கணும் கீஸ். நீங்கள் உச்சியில் ஒன்று வச்சுருவோம். இது அப்புறமா அண்டருக்கு நம்ம வந்து பேஸ்மெண்ட் செய்யலாம். அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும். அதாச்சும் அண்டருக்கு ஒன்று செய்யணும்னா இப்போ தேவைப்படும் கீஸ். இப்போ வந்து இந்த பட்டன்லாம் தேவையில்லை. சரியா செஞ்சு தொலைச்சிட்டேன். நான் பண்ணுறது இப்போ வந்து நம்ம இந்த இதெல்லாம் செஞ்சு விட்டு செஞ்சுட்டோமா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம அங்கேருந்து இங்கே அப்படியே வச்சுட்டே வரணும் கீஸ். சீக்கிரம் வெயிடா வைக்க முடியலன்னா தூரமாக இருக்கனால வைக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ இங்கே வந்து வச்சுட்டு வருவோம். ஸோ இங்கே இருப்போம். அப்படியே வச்சுட்டு வருவோம் கீஸ். எப்போ ஒரு வீடு கட்டணும் இவ்வளோ நேரம் அது கீஸ் பாருங்களேன். கொத்தனாரில் எப்படி தான் கட்டுறாங்களோ தெரில. அவங்களாம் பாருங்கள். ஆனால் நம்மளாச்சும் இது பிளாக்ஸ் இது அப்படியே பிளாக்காக அப்படியே அடிக்க வச்சுட்டு போனால் போதும், அவ்வளோதான் அது வீடு. ஆனால் அவங்களாம் வந்து இது எப்படி அந்த இது என்னது செங்கல் போட்டு இது போட்டு அது போட்டு அவங்களாம் பாவம் கீஸ். உண்மையாக சொல்லலாம். ஏன்னா பாருங்கள் செங்கல் போட்டு அதை போட்டு இதை போட்டு அதெல்லாம் கீஸ் இருக்கும். சிமெண்ட்டு போட்டு அது ஒட்டி அதை பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ கொத்தனார் தான் உண்மையாக சொன்னால் கஷ்டம். அவங்களாம் பாவம் கீஸ். உண்மையாக சொல்லலாம். செங்கலை ஒன்றா அடுக்கி கட்டியாகணும். ஸோ சம்பளமும் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்களாம் ரொம்ப பாவம் கீஸ். ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நானும் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருவேன் கண்டிப்பாக. ஸோ அவங்களாம் ரொம்ப பாவம் கீஸ். இங்கேனா நமக்கு ஒரு பிளாக் வச்சுட்டு போனாலே போதும். ஆனால் அவங்க இதுக்கு மேலே வேலை இருக்குள்ள. ஸோ ஒரு செங்கலாக வச்சு ஸோ பெரிய வீடு கட்டுறீங்கனாலே அது ரொம்ப நமக்கு செலவாகும் பயங்கரமாக, அது உறுதி தான். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களாம் ரொம்ப பாவம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக மாற்றணும் கீஸ். இந்த சைடு உட்டெல்லாம் கொஞ்சம் ஸோ கொஞ்சம் லைட்டாக தப்பாக பண்ணி வச்சுருக்கோம். நம்ம நல்லா தெரியுது எனக்கு. ஸோ நம்மகிட்ட உள்ள ஆக்ஸ் ஆக்ஸ் வர உடஞ்சிருச்சோ மறந்துட்டு நான் ஆக்ஸ் அப்படியே மைண்ட் பண்ணும்போது அப்படியே உடச்சிட்டேன் ஆக்ஸை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆக்ஸை பார்த்திங்கன்னா அது மறுபடியும் ஒன்று உருவாக்கணும். நம்மள்ட்ட இதுவாக இருக்குது. பிக்காக்ஸ் வர உடைய போகுது கீஸ். அயன் பிக்காக்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண வேணாம். இதுக்கப்புறமா ரொம்ப யூஸ் பண்ணால் அது வேறு உடஞ்சிருச்சுனா வேறு அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று வேறு செய்கிறதுக்குலாம் இன்னும் அயன்லாம் வந்து கிடைக்கிறது அந்தளவுக்கு ரேர் தான். நம்மள்ட்ட இப்போதைக்கு கோல்டெல்லாம் கிடச்சிருக்கு. அந்த எல்லோட செஸ்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எங்கடா இருக்குது ஸ்டிக்கு செய்யணுமா, ஸ்டிக்கு செஞ்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஆக்ஸ் செய்ய முடியுது. ஆக்ஸ் செஞ்சுட்டோம் கீஸ். ஒரு ஆக்ஸ் செஞ்சுட்டோம். கீஸ் ஆக்ஸு. ஸோ ஆக்ஸ் செஞ்சுட்டோம். இப்போ வந்து ஆக்ஸ் எடுத்து ஒன்றா வச்சு இப்போ பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு நல்ல மெயினான வேலையே இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு போவோம்.
நல்லா வீடு நல்லா கட்டணும். ஸோ சீக்கிரம் கட்டுறா. இதே சர்வருக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரோம். ஐயோ இந்த வேலையை ஏன்டா பண்ணி தொலைச்சி, இந்த வேலையை போய் பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று நோண்டிட்டுப்போம். அவ்வளோதான். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோமா, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து வுட்டு மறுபடியும் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வுட் பிளாங்க்ஸ் ஆக்க போகிறோம் நம்ம. ஸோ இதோ வுட் பிளாங்க்ஸ் ஆக்கிட்டோமா, இதோ அந்த ஆகிட்டோம். வுட் பிளாங்க்ஸ் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது இங்கே வச்சு விட்டு அடுத்து இது இங்கே வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போனோம். இருந்தா அது அடே ஏதோ செடி இல்லை இருக்கு இங்கே உள்ள இதை மைண்ட் பண்ணவே மறந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இல்லை என்ன வராது இல்லை புரியலை எனக்கு. நம்ம இந்த சைட் மைண்ட் பண்ண மறந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நல்லா தூக்குடா. இங்கேருந்து குதிச்சிடலாமா கீழே, குதிச்சா செத்துருவோம் நல்லா தெரியும் நம்ம வேறு. ஆனால் கீப் இன்வென்டரி செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன செட்டிங்ஸ்னால் வந்து அதை வச்சு நம்ம குதிச்சோன்னா நமக்கு ஒன்றே ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம கீப் செத்துருவோமா இருங்க, செத்துடலாம் எனக்கு தோணுது ஈஸ். ஸோ நான் காலியாக போகிறேன், அவ்வளோதான் ஈஸ். பை கைஸ். ஸோ நம்ம பாய் போட்டு காலி ஆகிட்டோம் நம்ம. ஸோ ரீஸ்பான் கொடுத்தா நம்மள்ட்ட திங்ஸ்லாம் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா. கீப் இன்வென்ட்ரின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆன் பண்ணி வச்சுட்டா நம்ம செத்தாக கூட நம்மள்ட்ட திங்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு அந்த செட்டிங்ஸில் தான் இருக்கும். நீங்களும் போய் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும் அந்த செட்டிங்ஸு. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மறுபடியும் போக போகிறோம். ஸோ 2 வீடு நம்ம வச்சுருக்கோம், 3 வீடு வச்சுருக்கோங்க. ஒரு வீடு அங்கே எங்கிட்டோ இருக்குது. இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த இன்னொரு பேஸ் ஏதாச்சும் மலையை குடஞ்சி அங்கே வந்து அப்படி ஒரு வீடு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கட்டிகிட்டு இருக்கோம், அதான் நம்ம இன்னொன்று வீடு. ஸோ இதாண்டா வீடு. ஸோ இப்போ வந்து சீக்கிரம் நம்ம இதையும் போய் கட்டிடுவோம். நம்ம சீக்கிரம் போய் கட்டுறா பாடி. இப்போ நம்ம கண்ணாடி இங்கெல்லாம் வைக்க மாட்டோம் இல்லைங்க, கண்ணாடி வச்சு விட்ருவோம். நம்ம கண்ணாடி வச்சு விட்ருவோம். கண்ணாடி இருந்தால் இருக்குது ஈஸ். கண்ணாடி வச்சு விட்ருவோம் ஈஸ் நம்ம. ஸோ 4வது மாடி கட்டலாமா எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ இடம்லாம் நமக்கு தேவைப்படாது. இதுக்கு மேலே நமக்கு இடம் தேவைப்படுச்சுன்னா இன்னொன்று நம்ம சின்ன வீடு மாதிரி ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஏதாச்சும் கட்டிக்கலாம். நம்ம அது கட்டுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ ஐயோ ஏன்டா தப்பாக வைக்கிற. ரொம்ப ஃப்ளோர் வைக்க வேணாங்க ஈஸ். ஏன்னா ரொம்ப ஃப்ளோர் வச்சா அடுத்து நம்ம கீழே இறங்குறதுக்கு ரொம்ப வசதிப்படாது. நமக்கு கீழே இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கேருந்து நம்ம திடீர்னு கீழே போக வேண்டியதுன்னா எப்படி ஈஸ், ரொம்ப கஷ்டப்படும் அது வேறு. ஸோ அதனால் வேணாம். பார்த்தீங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ மேலே போனோம், கீழே போகிறது கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளோ மேலே கட்ட வேணாம். ஸோ நம்ம இது கட்டுவோம். நம்ம சீக்கிரம் இங்கே வச்சு இதை வச்சு விட்டு இந்த பிளாங்க்ஸ் வச்சு விட்ருவோம். சீக்கிரம் வச்சு விட்றா. ஓட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வீடு பார்த்திங்கன்னா கட்டி முடிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் கட்டிட்டோம் ஈஸ். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு வீடு. தங்க கூட செய்யலாம், ஆனால் பார்க்க கேவலமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நம்ம மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஒழுங்காக கட்டுவோம் நம்ம. ஸோ சீக்கிரம் கட்டுறா. என்னடா பண்ணுறா ஒழுங்காக வர கீழே விழுந்து விளாண்டுருக்காங்க ஈஸ் பாருங்களேன். இப்போ நம்ம இந்த வுட்டு வச்சாகணும், பிரிட்ஜில் இதை வச்சாகணும் இப்போ நம்ம. ஸோ வீடா. ஸோ இது இன்னொன்னா வச்சுட்டு போவோம். வீடா. இப்போ இது இங்கே மேலே இன்னொரு மாடி இன்னொன்று வச்சுட்டு இப்போ தாண்டா வீடு பாருங்க. இப்போ வீடு பார்க்க வெறித்தனமாக இருக்க போகுது பாருங்க. ஸோ இங்கே வச்சு விட்டு அவ்வளோ நான் வீடு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியோ வீடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதாங்க வீடு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு வீடு. ஸோ குதிப்போமா, இங்கேருந்து குதிக்கலாமா, குதிச்சிட்றா கைப்புள்ளோ. ஐயோயோ ஏன்னா ஹெல்த் இவ்வளோ தான் மிஞ்சுதுங்க பார்த்தீங்களா. ஐயோ ஹெல்த் ரொம்ப கம்மியாக தான் மிஞ்சுது. நம்ம ஹெல்த்தில் பார்த்தீங்களா ரொம்ப ஹெல்த் கம்மியாக தான் மிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம வந்து இதாங்க என் வீடு. ஸோ ஐயோ அங்கே கண்ணாடி வைக்க 2வது ஃப்ளோரில் கண்ணாடி வைக்க மறந்துடுங்க பார்த்தீங்களா. அங்கே இதை பாதியில் போட்டே வந்துட்டீங்க பார்த்தீங்களா. இங்கே பாதியில் ஆனால் நல்லா இருக்கே. இருங்க ஒரு மாதிரி செட் பண்ணுவோம்மா. இங்கே கண்ணாடி மட்டும் சைடில் போட்டு பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கும் அதுவும். நம்ம நார்மலாகவே வச்சுருவோம் நம்ம. ஸோ பாதியிலே ஒர்க்கை போட்டு கடைசியில் பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டோன்னு நான் நினச்சேன் அப்படியே முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினச்சிட்டானா பாருங்கள். செகண்ட் ஃப்ளோர் நம்ம கண்ணாடி வைக்காமல் இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துருக்கும் கீஸ். நம்ம அப்படியே பாதியிலே இங்கே போட்டு போயிட்டோம். இது கூட வைக்கல, அப்படியே ஓட்டையாக இருக்குது. அது ஒரு ஓட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பாக ஏதாச்சும் வந்து ஓட்டைனா ஒரு ஸ்கொயர் ஷேப்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் அப்படின்னு தான் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏதோ ஒரு கேவலமான ஷேப்பை போட்டதுனால பாருங்கள் வீடு ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸோ இன்னும் வீடு கட்டி முடிக்கலை நம்ம. ஸோ டெக்னிக்கலாக இன்னும் நம்ம கட்டி முடிச்சிட்டோம். ஆனால் ஃபிசிக்கலாக இன்னும் கட்டி முடிக்கல. ஏன்னா ஃபிசிக்கலாக இது நம்ம பார்க்குறதுக்கு இது என்ன சொல்ல
ஸோ ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லேட்ரு வைக்க போனீங்க நம்ம வச்சு விடு. ஒழுங்கா வீடா சைடில் எங்கேயும் வச்சுட்டாங்க லேட்ரு சைடில் எங்கே இருந்தோ சைடில் எங்கேயாச்சும் வச்சு விட்றாங்க பாருங்களேன். இங்கே வச்சு இருந்தோ லேட்ரு தூக்கிடுவோம் அவ்வளோங்க. ஸோ அவ்வளோதான் கீஸ் முடிஞ்சுது. ஸோ இங்கேருந்து குதிப்போமா, கண்டிப்பாக இங்கேருந்து குதிச்சா கண்டிப்பாக நம்ம காலி. பிகாஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மள்ட்ட இப்போ வந்து ஹெல்த் ரொம்ப வந்து இவ்வளோ தான் இருக்குது. நம்ம போன தடவை சர்வே ஆனதே ஒரு ஹெல்த்தில் தான். இன்னொரு சாப்பிட்டுக்கணும் நம்ம. இங்கேருந்து கீழே குதிக்கணும் ஆசையாக தான் கீஸ் இருக்குது. ஆனால் என்ன கீழே குதிச்சா காலி ஆயிடுவோம். நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம ஒழுங்காக கீழே இறங்கிடுவோம். ஸோ அவ்வளோதான் கீஸ். நம்ம பார்த்திங்கன்னா வீடு பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் கீஸ் வீடு. ஸோ நம்ம இப்போ வந்து வீடுக்கு ஸ்டேர்ஸு டோர்லாம் செய்யவே இல்லை. இன்னும் நம்ம டெக்னிக்கலாக செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் ஃபிசிக்கலாக செஞ்சு முடிக்கல. ஆனால் பார்க்க கேவலமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து வச்சுக்க நம்ம போய் நம்ம அடுத்த வேலையெல்லாம் பார்ப்போம் நம்ம வீட்டுக்காக. அடப்பா கிராஃப்டிங் டேபிள் அங்கேயே இருக்கும்ல, பரவாயில்ல. நம்ம இங்கே ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். அதாச்சும் வந்து நிறைய திங்ஸ்லாம் எப்படின்னா நம்ம திங்ஸ்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி ஆகணும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதான் கீஸ். ஸோ இது நான் இது லீஸ் கொடுத்தோன்னா அவ்வளோதான். இது நம்ம பின்னாடியே வரும் கீஸ். அடிச்சு கொண்டுகின்ற போகிறா அன்லீஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி கூப்பிட்டு போகலாம் கீஸ் அதை. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம வந்ததுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போய் எமரல்டு எடுத்துகிட்டு போயிடும், ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே 2 செஸ்ட் இருக்கா, இதையும் எடுத்துருவோம். வேறு இந்த மணி முக்கியம், வேறு இதையும் எடுத்துருவோம். முக்கியமான பொருளாக எடுத்து போய் ஃபஸ்ட் டைம் போய் வச்சுருவோம். அதை நமக்கு நடந்தோ இது வச்சுருவோம். கோல்டு ரொம்ப முக்கியம் வச்சுருவோம். வேறு என்ன முக்கியமானதோ இதுவும் நமக்கு முக்கியம். இதில் கோல்டு முக்கியம், கோல்டு கொஞ்சம் முக்கியம் தான், இது வச்சுருவோம். வேறு இதுவும் நமக்கு முக்கியம் தான். பம்கின் முக்கியம். வேறு இதுவும் நமக்கு முக்கியம் தான். வேறு முக்கியம் இந்த மேப் இருக்குது இதையும் வச்சுருவோம். ஸோ வேறு என்ன இருக்குதோ இதையும் இருக்குது இதையும் வச்சுரு. இது பிளாக் உள்ளே தேவையில்லை அவ்வளோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வீடுக்கு போய் இப்போ நம்ம வந்து இருங்க இங்கே பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, ஃப்ரை ஆகிடுச்சா பார்த்துப்போம். அந்தோ ஃப்ரை ஆகிருந்தோ நம்ம மறுபடியும் இன்னொன்று போட்டு அந்தோ எவ்வளோ வச்சுருவோம் ஈஸ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சீக்கிரம் போனோம். ஸோ சீக்கிரம் போனோம். எதுனா அவன் பசிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்டா 4th முட்டையாடா நீ இப்படி பசிக்குது பாருங்க, பசிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த செஸ்ட் எடுத்து எங்கே வைப்போம்னா வந்து நம்ம செஸ்ட் ஒரு ஷெடியூலாக வைப்போம். இதெல்லாம் நமக்கு ரஃபாக யூஸ் பண்ணுற செஸ்ட். ஸோ நம்ம வந்து இப்போ இது நம்ம வந்து பெல் வச்சுருவோம். வேறு நம்ம வில்லேஜ்லேருந்து கொண்டு வந்த புதுசாக வந்து ஒரு சில ஐட்டம்லாம் கொண்டு வந்திருப்போம், அது மட்டும் நம்ம வைப்போம் இந்த செஸ்ட்டில். இந்த கோல்டு வச்சுருவோம், இந்த அயன் வச்சுருவோம், இந்த மேப் வச்சுருவோம், வேறு இந்த எமரல்டு வச்சுருவோம், அது இந்த மணி வச்சுருவோம். வேறு இதோ கிளாஸ் இது நம்ம சீடு வச்சு விட்ருவோம். முக்கியமான பொருள் தான் ஈஸ் வச்சு விட்ருவோம். வேறு என்ன இருக்குது நம்மள்கிட்ட அவ்வளோதான் ஈஸ், வேறு ஒன்றும் இல்லை புதுசாக. ஸோ அவ்வளோதான் ஈஸ். ஸோ இதையும் வச்சுட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிளில் போய் நம்ம வந்து நம்ம டோர் செய்வோம். நம்ம டோர் செய்ய போகிறோம் ஈஸ். நம்ம இப்போ டோர் என்னோட இத்தனை டோர் செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. அப்பா இல்லை இத்தனை டோர் போஸ்ட்டுன்னு நம்ம தெரியாமல் இருந்தோம். பிடிங்க ஈஸ். ஸ்டார் செய்வோம் நம்ம. அது 4 ஸ்டார் வந்துருச்சு. ஸோ போதும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து டோர் வைப்போம். டோர் வைப்போம் கீஸ். வச்சிட்டோம் கீஸ். டோர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் கீஸ். வீடு பார்த்திங்கன்னா முடிஞ்சது, ஃபினிஷ் ஹோம் தான் கீஸ். வீட்டோட வேலையை முடிச்சிட்டோம் கீஸ். நம்ம இங்கே மேலே அப்படி இன்னொரு இது வச்சா அப்படி இருக்கும், நல்லா இருக்காது. ஆனால் ஸோ எப்படி வீடு இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க கீஸ். நான் எப்படியோ பார்த்திங்கன்னா வீடு கட்டி முடிச்சிட்டேன். இதாங்க ஈஸ் நம்ம வீடு சும்மா இருக்கும். நம்ம வீடு என்ன சும்மாவாக வச்சுருப்போம். இன்னும் 4 எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப்ஸு மாதிரி சும்மா வச்சுருப்போம். நம்ம வச்சா நல்லா இருக்காது ஏன்னா பிகாஸ் நடுவில் கிராஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வைக்க முடியாது, கஷ்டம் தான், வைக்க முடியாது நம்மளால். அவ்வளோதான் ஈஸி தான் ஈஸ். நம்ம வீடு எப்படி இருக்குன்னு மறக்காம வீடு இதான் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க ஈஸ். ஸோ அவ்வளோதான் ஈஸ் இந்த வீடியோ. ஸோ பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு அழகான வீடை கட்டி முடிச்சாச்சு. ஸோ வீடுக்கு அப்படியே ஸ்டெப்ஸ் வச்சுட்டு அப்படியே மேலே போகிற மாதிரி ஏதாச்சும் வைக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் இடம் இல்லை அந்தளவுக்கு வைக்கிறதுக்கு நமக்கு. ஏதோ இப்படி மேலே இங்கே வச்சு அடுத்து இங்கே என்னடா பண்ணி தொலைகிற ஒழுங்காக வைக்க மாட்டாங்க ஈஸ். எதையும் நான் எதுவும் வைக்காது ஒழுங்கா. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி சும்மா மேலே ஸ்டெப் போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ டெக்கரேஷன் மாதிரி நல்லா இருக்குல்ல அது. ஸோ அவ்வளோதான் ஈஸ் நம்ம வீடு. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏன்டா உனக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங், விவசாயம் தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் பார்க்க போகிறோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்ப்போம். விவசாயம் பார்த்து
நம்ம வந்து வேறு என்னது நல்லா விவசாயம்லாம் பார்த்து நம்ம ஃபார்மிங் பண்ணி நம்ம அதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்ப்போம். ஃபார்மிங்னால் வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்மிங் ஏதாச்சும் பொட்டேட்டோ ஃபார்மிங் மட்டும் இல்லை, வந்து கவு ஃபார்மிங் மட்டும் கிடையாது, எல்லா ஃபார்மிங்குமே. அதாச்சும் வந்து அது பேர் என்னது, அந்த ஃபார்ம் பேர் என்னது, அந்த எல்லா ஃபார்மே நான் சொல்கிறேன். அதாச்சும் வந்து அதாச்சும் வந்து மாடு ஃபார்மு, ஆடு ஃபார்மு எல்லாமே நான் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பாட்டில் செய்வோம். ஸோ நான் இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து பை கைஸ்.